பிரிட்ஜில் இருந்து பசிபிக் கடலை தாண்டி நாங்க நியூசிலாந்தை அடைந்தோம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா பூமியோட தென் துருவத்துக்கு பக்கத்துல இருக்கோம். உலகத்துல ரொம்ப அழகான நாடுகள்ல ஒண்ணுன்னு சொல்லப்படுகிற இந்த நாடு வர ஒவ்வொரு பயணியையும் ஆச்சரியப்படுத்தும். இங்கு எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்ற மலைகள், பனி படர்ந்த சிகரங்கள், நீல நிற ஏரிகள், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் சாலை பகுதிகள், எங்கு பார்த்தாலும் இயற்கை வரைந்த ஓவியம் மாதிரியான காட்சிகள். உலகத்துலங்க நிறைய நாடுகள் இயற்கை அழகுக்காக பேர் வாங்கியிருக்கலாம். ஆனா இயற்கையை பாதுகாக்கிற விஷயத்துல நியூசிலாந்து ஒரு கொஞ்சம் தனி லெவல் தாங்க. இந்த நியூசிலாந்தை நாட்டை பற்றி கேட்கும் போது எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமான இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம், கெஸ் பண்ணுங்க. என்ன தெரியுமாங்க? எல்லாருக்கும் பிடிச்சதுங்க, இந்த ஊர்ல பாம்பே கிடையாதுங்க. அப்பா, நான் எவ்வளவு நாளா ஆனாலும் இங்கே இருந்துடலாம் போல இருக்கு. எனக்கு பேசாம இங்கே போய் செட்டில் ஆயிடலாம் போல தோணுச்சு எனக்கு. அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா பாம்பே கிடையாதாங்க. நிலத்துல உள்ள பாம்பும் கிடையாதான், நீர்ல உள்ள பாம்பும் கிடையாதான், தண்ணி பாம்பு எதுவுமே கிடையாதான். இது எந்த நாட்டிலையும் ஏதாச்சும் ஒரு பாம்பு இருக்கும். ஆனா எந்த நாட்டையும் இல்லாதது இது ஒரு விதி விலக்கு. இந்த நாட்டுல எந்த பாம்புமே இல்லாததுதான். அதே ஒரு சர்ப்ரைஸுங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இங்க பாம்பு நடமாட்டம் இல்லாதனாலங்க காடு, மலை, நடைப்பயணம், இயற்கை சாகசம் எல்லாத்தையுமே எந்த பயம் இல்லாம நான் பாட்டுக்கு ரசிக்கலாம், சுத்தலாம், நம்ம இஷ்டத்துக்கு நடமாடலாங்க. நியூசிலாந்துல காரை ஓட்டிட்டு சுத்துறதே ஒரு தனி அனுபவம் தாங்க. இங்க சில நாளை தங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பிட்டோங்க.